ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து லாவா போல்டு 5G இப்படி ஒரு ஃபோன் வந்து ஒரு 10,500 வந்து அவங்க கொண்டு வராங்க. இந்த ஃபோன்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். இது வந்து ஒரு எட்ஜ் டிஸ்பிளே தான். எட்ஜ் டிஸ்பிளே அமுலேட்னு கொண்டு வந்திருக்காங்க. அமுலேட் எட்ஜ் டிஸ்பிளே கேவ் டிஸ்பிளே செக்மெண்ட் ஃபர்ஸ்ட்னு சொல்லி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து ரேட் வந்து 10,500 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு 2 டேஸ்ல வந்து சேல்ஸுக்கு வந்து வரப்போகுது. நீங்க அமேசான்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்ல நியர்பை ஸ்டோர்ல போய் கூட நீங்க வந்து ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கலாம். இது வந்து லாவா போல்டு 5G. இது வந்து ஒரு எட்ஜ் டிஸ்பிளே 5G போனு உங்களுக்கு வந்து 10,500 கிடைக்குது. இந்த போனை பத்தி தான் நம்ம அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாவா போல்டு 5G இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்துடலாம். டிசைன் பார்க்கும்போது திக்னஸ் பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து உங்களுக்கு 8.5 திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கு, கம்மியான திக்னஸ் இல்ல, ஓரளவுக்கு மீடியமா இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். வெயிட்னு பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து 183 கிராம் கொடுத்துருக்காங்க. 190 கிராமுக்கு கீழே தான் இருக்கு. அதனால ஓரளவுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும் இந்த போனு. ஈஸியாவே நீங்க கையில வைக்கும் போது வெயிட்டான இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பண்ண மாட்டீங்க. நல்லா 183 கிராம்ல தான் கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங் இந்த 10,000 செக்மெண்ட்ல 10,500 செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் அமலேட் கேவ் டிஸ்பிளே, எங்க ஃபர்ஸ்ட் அமலேட் டிஸ்பிளே கேவ் டிஸ்பிளேல ரேட் கம்மியா நாங்க தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. நீங்க ஒரு வந்து கேவ் டிஸ்பிளே வந்து எதிர்பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா 20,000 மேல வாங்கினா ஓகேவா இருக்கும். எல்லாருமே 20,000 மேலதான் வந்து எல்லா பிராண்டுமே வந்து கொண்டு வருவாங்க. ஆனா இவங்க 10,500 வந்து ஒரு கேவ் டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க பிரீமியமா. கண்டிப்பா வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுவும் மேட் இன் இந்தியா, ப்ரௌட்லி இந்தியன். கண்டிப்பா வந்து இந்த போனை வந்து வாங்குவாங்க. லாவா வந்து ப்ரௌட்லி இந்தியன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாக்ஸ் கண்டென்ட்லயே அவங்க போட்டிருப்பாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சஸ் சைஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க ரெசல்யூஷன். இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிபி டென்சிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 395 கொடுத்துருக்காங்க பிபி டென்சிட்டி. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல Android 14 தான் வரும். உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து 2025 லான்ச் ஆனா எல்லாத்துலயுமே Android 15 தான் கொடுப்பாங்க. ஆனா இவங்க Android 14 தான் வந்து கொடுக்காங்க அவுட் ஆஃப் பாக்ஸ்ல. கொடுத்துட்டு பிளான்டு பை Android 15 அப்படின்னா என்ன மீனிங்னா அவங்க அப்டேட் வந்து Android 15 மட்டும் தான் கொடுப்பாங்கன்னா ஒரே மீனிங். ஆனா Android 15 அப்டேட் உங்களுக்கு இப்போ வராது. இந்த போன் வாங்குறவங்களுக்கு அடுத்த வருஷம் தான் Android 15 வரும். ஆனா Android 16 அப்டேட் வராது. 1 இயர் அப்டேட் மட்டும் தான் அந்த போனை பொறுத்த வரைக்கும், லாவாவை பொறுத்த வரைக்கும். இதுல ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 6nm யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர்னு சொல்றாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்கோம். இதுல கேமிங்லாம் விளையாட நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த லாவா போல்டு 5G போனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை வந்து ஜிபி வந்து Mali G57 MC2 கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா 4 128 6 128 8 128 மொத்தம் 3 ஸ்டோரேஜ் சொல்லி வெப்சைட்ல வந்து போட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில லான்ச் ஆகும்போது ஒரே ஸ்டோரேஜ் தான் லான்ச் ஆகும் எனக்கு தெரியுது. அதிகபட்சம் வேணா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோரேஜ் கொடுக்கலாம். மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணலாம். 3 வேரியன்ட் வந்து இந்தியாவில லான்ச் பண்ண மாட்டாங்க. லாவா சைட்ல இருந்து 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு லான்ச் பண்ணும்போது ஒரு வேரியன்ட் இருக்கும், இல்லாட்டி 2 வேரியன்ட் இருக்கும். உங்களுக்கு ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 2.2 தான் கொடுப்பாங்க. அவங்க கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு. இந்த போன்ல வந்து லவுட் ஸ்பீக்கர் வந்து நல்லா லவுடாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரி நல்லா சவுண்ட் அதிகமாவே இருக்கும். ஸ்பீக்கருக்கு எந்த குறையுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. 3.5mm ஜாக் வந்து இந்த போன்ல வந்து கொடுக்கல. வயர் ஹெட்ஃபோன் இந்த போன்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்க ப்ளூடூத் மூலியமா தான் வந்து சாங்ஸ் கேட்கற மாதிரி இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ற மாதிரி தான் நல்லா இருக்காது. ஒரு வயர் ஹெட்ஃபோன் கொடுத்துருக்கலாம். அந்த 3.5mm ஜாக்கு நான் 10,500 போன்ல தான் நான் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். ஒய்ஃபை வந்து இந்த போன்ல சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.2 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் இந்த பட்ஜெட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க, இவங்களும் கொடுக்கல. அது மாதிரி USB வந்து Type C தான் கொடுத்துருக்காங்க. 2.0 எல்லா போன்லயும் கொடுக்குற மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட்டும் இந்த போன்ல இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. OTG மூலியமா நீங்க வந்து பென்ட்ரைவ்ல ஏதாவது காப்பி பண்ணிக்கலாம். அந்த சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. 10,500 செக்மெண்ட்ல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. லாவா போல்டு 5G போன்ல இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாருமே ஃபிங்கர் பிரிண்ட் சைட்ல தான் கொடுப்பாங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் லாவா தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த பட்ஜெட்டுக்கு. உங்களுக்கு லியோபோ பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிருக்காங்க. 33 வாட்ஸ் சார்ஜர் அடாப்டர் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே வந்துடும். நீங்க தனியா வாங்க வேண்டாம். உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே உங்களுக்கு கேஸ், ஒரு அடாப்டர், கேபிள், சிம் இஜெக்டர், கிரிஸ்டால் கேடு உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. இந்த போனை பொறுத்தவரைக்கும் கலர் வேரியன்ட் கலர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் மட்டும் தான் வந்து லான்ச் பண்றாங்க. 2 கலர் 3 கலர்லாம் கிடையாது. ஒரே ஒரு கலர் தான் ப்ளூ கலர் மட்டும் தான். ஆனா அந்த ப்ளூ கலர் ரொம்ப நல்லாவே இருக்கு, பார்க்க ரொம்பவே பிரீமியமே இருக்கு.
நம்ம கடைசியா வந்து கேமரா பாத்திரலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து 64 மெகா பிக்சல் வந்து நம்ம பிரைமரி கொண்டு வந்திருக்கோம். அதோட சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. 64 மெகா பிக்சல் வந்து மெயின் கேமரா, சோனியோட சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்து நல்லாவே இருக்கும் அவுட்புட். செகண்டரி கேமரா வந்து 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு, பேனோராமா சப்போர்ட் உண்டு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு மெயின் கேமரால எல்லாமே கிடைச்சிருது. செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க 1080 13 வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி 64லயும் உங்களுக்கு 1080 13 வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக் இதுதான். இந்த போன்ல வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கிடைக்கும். IP64 ரேட்டிங் கொடுத்துட்றாங்க. பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கேவ் டிஸ்பிளே வந்து ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்து இந்த பட்ஜெட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. 5G நெட்வொர்க்கும் நல்லாவே கிடைக்கிற மாதிரி நாங்கள் 5G கொண்டு வந்திருக்கோம். அது போக இந்தியால வாங்குற கஸ்டமருக்கு இந்த லாவா போனுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வீட்லயே வந்து ஹோம் டெலிவரி வந்து ஹோம் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இந்த போன் ஏதாவது பிரச்சனைனா உங்க வீட்லயே வந்து போனை வாங்கிட்டு போயிட்டு சர்வீஸ் பார்த்துட்டு உங்க வீட்லயே வந்து கொடுக்குறாங்க. ஹோம் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்குறது கிடையாது, ஃப்ரீ சர்வீஸ் தான். அதனால வந்து லாவாவை கண்டிப்பா நீங்க வந்து ப்ரௌட்லி இந்தியன் கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு அவங்க வந்து ஒரு எட்ஜ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, IP ரேட்டிங் கொடுக்குறாங்க, கேமரா 64 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க, பேட்டரியும் ஓரளவுக்கு 5000 mAh கொடுக்குறாங்க, எல்லாமே 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட்டும் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு. கண்டிப்பா அந்த லாவா போனை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த போன் வந்து ஒரு 2 daysல வந்து சேல்ஸுக்கு வந்துடும். சேல்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாராவது வாங்கினீங்கன்னா கமெண்ட்ல வந்து இந்த போன் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.